கேட்டியாட்டின்னு என் போட்டா. ஏய் உனக்கு என்ன வயது? எனக்கு வயது 60. எனக்கு என்ன வயது? 20. 60 20 பொட்டு போகுமா? பொட்டு போக வேண்டியதுதான் உனக்கு திருமணம் செய்தி. ஒற்று போக வேண்டிய மட்டும் தான் திருமணம் செய்தி. ஒற்று போக வேண்டும் என்று திருமணம் செய்தி. திருமணம் செய்தியா? திருமணம் ஒரு கேடா? டேய் உனக்கு 2 புள்ள பெத்த பொறுக்கு இன்னொரு திருமணம் ஒரு கேடா உனக்கு? என் போட்ட ஏய் கேளுடா. இந்த திருவோடு எடுத்துக்கிட்டு இந்த கேள்வியா இருந்து பையன் தெரிவிக்கிறீங்க அப்படியே போயிடும். இந்த பக்கம் வரவே கூடாது. அது மட்டும் இல்ல இந்த வரடாய் இந்த திருவோட கரத்தை கொடுத்தால் இந்த கேள்வி பையன் ஆயிடுமா. அதனால ஒரு பாவ பருவத்தை பார்த்து பச்சைமா பார்த்து ஒரு பைசா ஒரு போட்டிக்கலாம் என்ன நடக்குது? என்ன சோதனை அண்டவாதி, என்ன சோதனை? போர்ந்து கண்டிடாத இறப்புரிந்து யார் மட்டும் சேர்ந்து செய்வத முறை. பொன்னார் நமக்கு அளித்த பொன் குமிழ் போல் வாழ வேண்டும் நினைத்தேனே. இந்த பாவியில் திருவோடா செய்த வினையருக்கு தெய்வத்துவ வந்தக்கால் எழுத வருமோ எழுதியம் என்றபடி தாம் தாம் செய்த வினையை இந்த பாவி தான் அனுபவிக்க வேண்டுமா? தான் அனுபவிக்க வேண்டுமா? எல்லாரும் ஏற்கனவே பெண்பன் கவி கல்வி போகாமல் காவியம் பாடும் கடித்தமிழ் பெண்களை மாணவன் பெண்களுக்கு பெருமை என்று வாழ்ந்ததே மங்கையர் திலகங்களை பார்த்தீர்களா? இந்த பாவி ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? நான் மனிதனாக பிறந்ததை விட இந்த வாழ்வு மண்ணில் ஒரு மணி மண்ணாக பிறக்க கூடாதா? உலகில் பெண்களாக பிறக்கலாம், பிறந்தாலும் இந்த சதிகார் போல் வாழவே கூடாது. இதை என்ன செய்ய போகிறேன்? அண்டவா அண்டவா
விஜய் நாட்டு மக்கள் அத்தனை எப்படி மக்கள் எப்படி நாடு நாடு ஓனாடா ஓனாடா இது யார் பண்ணிருக்க நாடு நகரம் கோடி அத்தனை சொத்து சோதனை அத்தனையும் என் மனைவி எழுதி வச்சு யார் மனைவி உண்மை இருக்கிறது யார் மனைவி மனைவியா எடுத்தமா எடுத்துக்கு நான் அப்படியே போன பிச்சை எடுத்துக்கிட்டு என் நாட்டிலே உட்காந்து எடுத்து போட்டேன். ஆமா ஒரு மனைவி முதல் மனைவி இந்த விஜயவர் நாட்டில் முதலாக சுந்தர் என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்து இவங்க மனைவியாகப்பட்டவள் இந்த செல்வத்தை பெற்றுக் கொண்டு விட்டு அவள் எவ்வளவு மறந்து விட்டாள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என் மனைவி எவ்வளவும் சேர்ந்து விட்டாள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் உடைய மனைவி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் உங்களுடைய மனைவி இறக்கவில்லை. இந்த ஆரவல் என்ன செய்வது தெரியுமா? பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து உன்னுடைய மனைவி சாவடிச்சிட்டேன். அப்படி மூத்த மனைவி சுந்தரி தானாக இருக்கவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன் மனைவி மாறி விட்டான். அடி பாவி கட்டி கட்டவளே நயவஞ்சகாரி என் மனைவி என்ன செய்தார்? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி பாலில் விஷத்தை கலந்து என் மூத்த மனைவி சுந்தரி சாகரித்து விட்டாயே. அது மட்டுமல்ல, உடைய மகள் இருக்காத ஆனந்தி, அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? மகள் ஆனந்தி. ஆனந்தி என்னுடைய அண்ணனை இப்பேற்பட்ட மாபெரும் சபையில எப்படி அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, வெக்கப்படுத்தினா, வேதனைப்படுத்தினா தெரியுமா? ஆகின மரண சொல்ல நல்லவா மரண செல்ல போயிட்டு என்னுடைய அண்ணனை பின்தொடர்ந்து சென்று அவளுடைய கற்பனை வரணும். ஆமா, அதுவும் இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சியால் இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டார். இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி இவருடைய பெறாமல் பெற்றெடுத்த ஒரு மகள் ஒன்பத்த மகள் ஆனந்தி இப்படிப்பட்ட பள்ளிக்கு ஆளாகிறது இந்த ஆரவணியின் சூழ்ச்சி. அது மட்டுமல்ல, உன்னுடைய மகன் இருக்கான ஆனந்தன் அவன் ஒரு பாவம். ஐயோ பாவம் தான் திருமகன். ஆமா, நிரபராதி. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாதவனை அப்பாவி இந்த நிலைமைக்கு ஆளாக்க தெரியுமா? இந்த ஆரவணி அடி பாவி. அப்படி என்றால் என்னுடைய மகன் மீது தவறல்ல. இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி இந்த பாவி அதை நம்பினி சாட்டை கொண்டு வேட்டையாடினி என்னுடைய மகனை அடித்து இந்த நாட்டை விட்டே நாடு கடத்தி விட்டு இது அத்தனைக்கும் காரணம் இந்த ஆரவணியின் சூழ்ச்சி. இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி. அடி பாவி, நீ ஆடி பொம்பளை, நீ ஆடி கட்டி அன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும். பேயா விசாசன அன்னைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கணும். பேய் பாவி சீரி ஒரு பாம்பை நம்பலாம், சிரிக்க பெண்ணை நம்பாது என்றால் ஒருவன். சேலை கட்டிய மாதிரி நம்பலாம், சேல்வியை அகற்றிய மாதிரி நம்பாது என்றால் ஒருவன். ஆனால் உன்னை நல்ல விளக்கு புத்தம் என்று பத்தனி என்று இந்த பாவியோட நம்பினே எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னமும் உயிரோட விட்டா நீங்க நடந்த உண்மை அத்தனை பேருக்கு சொல்லுங்க. உன்னை உயிரோட விட மாட்டேன். இத பாருங்க, இத பார். எப்படி செல்வி அந்த பாதியை எப்படியம்மா கண்டுபிடிக்க போகிறீ? சங்கீதா ஈழை வாடியில் உண்மையை உரைக்கு தயக்கமா இறைவானில் பதில் ஒன்றை சொல்லு.
அந்த அமளி விளையாடுவீங்களால் எப்படியாகிலும் அந்த பாதுகாவலை முடித்தலாம். உலகை காக்கும் அமையவனை எனக்கே இந்த பாதுகாவலை